அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஜூரர் நம்பர் 2 என்ற அமெரிக்கன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு மர்டர் கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூரியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் அவரே அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவரோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்கலாம்னு நம்பும்போது அதுக்கப்புறம் அந்த கேஸில் அவரோட ஸ்டாண்டு என்ன என்பதை சொல்வது தான் ஜூரர் நம்பர் 2 படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஜஸ்டின் கெம்ப் என்ற ஜெர்னலிஸ்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. சில வருடங்களுக்கு முன்பு தீவிர ஆல்கஹால் அடிக்டா இருந்த இவர் அவரது மனைவியின் உதவியோட முழுசா மீண்டு இப்ப நல்லபடியா இருக்காரு. இவரது மனைவியும் இப்ப கர்ப்பமா இருக்காங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்ன கென்டல் கார்ட்டர் என்ற ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட வழக்குல ஜார்ஜியா நீதிமன்றம் நம்ம ஹீரோவை ஜூரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. மொத்தம் 20 ஜூரிஸ்ல நம்ம ஹீரோவுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்திருக்காங்க. மீடியா மற்றும் மக்களோட கவனத்தை பெற்ற இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்ன நைட்டு ஒரு பார்ல இறந்து போன கென்டல் கார்ட்டர் என்ற பெண்ணும் அவளோட காதலன் சைத்தும் சண்டை போட்டிருக்காங்க. பாருக்குள்ள இருந்து ரோடு வரைக்கும் இவங்க போட்ட சண்டைய சிலர் வீடியோவும் எடுத்திருக்காங்க. மறுநாள் காலையில பார்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பாலத்துக்கு அடியில அந்த பொண்ணு காயங்களோட செத்து கிடக்குறா. அந்த பெண்ணோட காதலன் சைத்து தான் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. கோர்ட்ல நம்ம ஹீரோ முன்பு நடக்கிற ட்ரையல் அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த சம்பவம் நடந்தப்ப ஹீரோவும் அந்த பார்ல தான் இருந்திருக்காரு. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த அன்னைக்கு அதே பாலம் வழியா ஹீரோ கார்ல அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மான் மீது மோதியதா இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போய் டேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹீரோவோட கார் மோதி தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. குற்றத்தை ஒத்துக்கிட்டா நம்ம ஹீரோ லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்க வேண்டி வரும். இல்லைன்னா நிரபராதி ஒருத்தன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும். இந்த நிலைமையில நம்ம ஹீரோ என்ன முடிவெடுத்தார் என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஜிகிர்தண்டா XX படத்துல நாம பார்த்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் இந்த படத்தோட டைரக்டர். இவரது மகளும் ஒரு சின்ன கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மலையாள சினிமாவில் சமீபத்தில் வெளியாகிற கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களை போலத்தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்தது. அதிலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் திருஷ்யம் படத்தை அப்படியே எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா போகிற இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கோர்ட்ல நடக்கிற ட்ரையல் சீன்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது ஹீரோவா நடிச்ச நிக்கோலஸ் ஹவுல்ட் இவர் மாட்டிக்காம இருக்க கோர்ட்ல செய்யற சில சின்ன சின்ன வேலைகள்ல தொடங்கி இவரது மனைவி கிட்ட உண்மையை சொல்லும் போதும் கிளைமேக்ஸ்ல ப்ராசிக்யூஷன் அட்வொகேட் கிட்ட இவர் பேசுற சீன்ஸ்ல எல்லாம் இவரோட ஆக்டிங் அபாரமா இருந்தது. இவருக்கு அடுத்தபடியா அட்வொகேட் கேரக்டர்ல வர டோனி கோலட்டினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல நீதிமன்றம் பொதுமக்கள் சிலரை ஜூரிஸா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்ற விஷயத்த இந்த படம் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இல்ல. தாராளமா ஒரு தடவை பார்க்கறதுக்கு தகுதியான படம் தான் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.